திமுக அரசு மீது மக்கள் வெறுப்புடன் இருப்பதை தெரிந்த முதலமைச்சர் உங்களுடன் ஸ்டாலின் முகாமை தொடங்கி சமாளிக்க நினைப்பதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் காமராஜ் விமர்சித்துள்ளார். தஞ்சையில் மக்களை காப்போம் தமிழ்நாட்டை மீட்போம் பிரச்சார வாகனத்தை முன்னாள் அமைச்சர் காமராஜ் தொடங்கி வைத்தார். அப்போது செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், திமுக ஆட்சியில் கொலை, கொள்ளை, பாலியல் வன்கொடுமை, குடிநீரில் மலம் கலப்பது போன்ற பல்வேறு குற்ற சம்பவங்கள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக விமர்சித்தார். 4.5 ஆண்டுகளாக அமைதி காத்த முதலமைச்சர் ஸ்டாலின் உங்களுடன் ஸ்டாலின் முகாமை இப்போது நடத்துவது ஏன் என கேள்வி எழுப்பினார். 4.5 ஆண்டுகள் தமிழகம் மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருந்து கொண்டிருக்கிறது. மக்கள் இன்றைக்கு இந்த ஆட்சி மீது வெறுப்போடு இருக்கிறார்கள். இந்த வெறுப்பை தெரிந்து கொண்ட முதலமைச்சர் இன்றைக்கு இதை போன்ற ஏதாவது பெயர் வைத்து சமாளித்து கொள்ளலாமா என்று எண்ணுகிறார்கள். நிச்சயமாக அது முடியாது. அனைத்து இந்திய அண்ணாவோட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி 2026 அண்ணன் எடப்பாடியார் தலைமையில் அமையும். மக்களை காக்கக்கூடிய தலைவர் அண்ணன் எடப்பாடியார் 4 ஆண்டுகள் 2 மாதம் மக்களை காத்தார்கள். அது நிறுவனமான உண்மை. யாருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. விவசாயிகளுக்கு பிரச்சனை இல்லை, பொதுமக்களுக்கு பிரச்சனை இல்லை, நெசவாளர்களுக்கு பிரச்சனை இல்லை. எல்லா தரப்பு மக்களுக்கு பிரச்சனை இல்லாத ஆட்சியை தந்த தலைவர் எடப்பாடியார். அதைத்தான் இன்றைக்கு மீண்டும் நாங்கள் கூறுகிறோம். அதை மக்கள் அப்படியே ஏற்றுக்கொள்கிறார்.